நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். நாடு முழுவதும் 9 லட்சத்துக்கும் அதிகமானோர் கடந்த செவ்வாய்க்கிழமை எழுதிய தேசிய தகுதி தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பல்கலைக்கழக மானிய குழு அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக இந்திய இணைய குற்றவியல் ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியிருக்க காரணத்தினால யூஜிசி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியே இருக்கு. ஸோ பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கும் மத்திய அரசுடைய இளநிலை ஆராய்ச்சியாளர் உதவித்தொகை பெறுவதற்கும் NTA சார்பில் பார்த்தீங்கன்னா நெட் தேர்வு வருஷம் நடத்திட்டு வராங்க. ஸோ இயர்லி 2 டைம்ஸ் நடத்துவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த நெட் தேர்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 317 நகரங்களில் 1205 எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா 9,08,580 பேர் இந்த தேர்வில் பங்கேற்றிருந்தாங்க. இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதை யூஜிசி அறிவிச்சிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தேர்வில் நெட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறதா முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்குது. எனவே ஜூன் 18ஆம் தேதி நடத்தப்பட்ட நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக யூஜிசி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தேர்வு மீண்டும் நடத்தப்போவதாகவும் அது குறித்த அறிவிப்பு தனியாக வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக பார்த்தீங்கன்னா CBI கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதற்கு நன்றி, வணக்கம்.